அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பெயர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுலயும் சுக்கிரனோட பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது, வண்டி வாகனங்களை வாங்குறது, எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது, ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும். அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும். என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது, என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை கடக ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சுக்கிர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப விருச்சிக ராசி காலபுருஷனின் 8வது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? இந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க? உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு மாற்றம் அடைகிறார். சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வந்து தரப்போகுது? விருச்சிகம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனை, அதீத தீவிரமான உழைப்பு. என்ன அடிக்கடி நமக்கு கோபம் வரும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அடிக்கடி கோவப்படுவீங்க. ஒரு ஷார்ட் டெம்பர், திடீர்னு ஒரு டென்ஷன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எதுக்கு கோவப்பட்டோம், ஏன் கோவப்பட்டோம், ஆஹா அப்படி பட்டிருக்கப்படாது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. மற்றபடி உங்களோட உழைப்பு, உங்களோட முன்னேற்றம், உங்களோட வேகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமாக இருக்கும். இடையில என்னன்னா சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன விஷயத்துக்காக கொஞ்சம் பெரிய லெவலில் குழப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. இதெல்லாம் இயற்கையாக சில பேருக்கு வந்து போகுது. கேட்டு பாருங்க, விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் ஆமாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல மட்டுமே ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது தகுந்த காலகட்டத்துல செய்யறது அப்படிங்கிறதுலையும் ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. அதோட அதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு பார்வை வேற இல்லை. ஆனா தனஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குரு பகவான் வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு வருமானம் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இது நாள் வரையும் தொழிலே செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா ஒரு தொழில் அமைஞ்சிடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா ஒரு தொழில் அமைஞ்சிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, உறுதியா தொழில் அமைஞ்சிடும். ஒண்ணு, வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், பயன்படுத்திக்கணும். அடுத்து பாருங்க, தொழில் முதலீடுகள் செய்யணும்னா இப்ப செய்யலாம், தொழில் தொடங்கணும்னாலும் இப்ப தொடங்கலாம். பதவி உயர்வு எதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்கும். அரசு சார்ந்த வேலைகள் ரொம்ப உங்களுக்கு சாதகமா நடக்கும். புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் கையாள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இடையில சின்ன சின்ன தடைகள் வரும், அதெல்லாம் பொருட்படுத்தாம உங்களோட முயற்சியை அதிகப்படுத்தணும். பொறுமையும் நிதானமாக கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுடைய காலகட்டமாக மாறிக்கணும், சாதனைக்குரிய மாறிக்கட்டமாக மாறிக்கணும். அதே போல உங்களுடைய உறவுகள்ல நண்பர்கள், உறவுகள், கூட்டு தொழில் செய்யறது, அதே போல ஜாயிண்ட் பிஸ்னஸ் செய்யறது, இதுக்கெல்லாம் நல்லா பொருத்தமான காலகட்டம். நண்பர்களோடு சேர்ந்து செய்யறது, அதே போல முதலீடுகள் செய்யறது, முதலீட்டு முறை வருமானங்கள் செய்யறது, போட்டி பந்தயங்கள் சார்ந்த விஷயத்துல ஜெயிக்கணும்னு முயற்சி எடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. ஃபேக்டரி, தொழிற்சாலை வச்சிருக்கவங்க, ஆராய்ச்சி துறையில இருக்கவங்க, ஐடி செக்டார் துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொருத்தம். அரசு துறையில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. என்ன, எல்லாரையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா அனுசரித்து போகணுங்கிற அமைப்பு இருக்குது. மற்றபடி உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராசிநாதன் 12ல இருக்கிறதுனால எல்லாமே இவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்தாலுமே நமக்கு ஒரு குழப்பமும் மன விரக்தியும் இருந்துகிட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு மன விரக்தி இருக்கும்.
மன விரக்தி இருக்கும், மனசுல ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ஆமா, ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும்னா யோகா மெடிடேஷன் செய்யணும். அடிக்கடி முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபட்டுக்கிட்டு வரோம். அப்பதான் இந்த மனம் சார்ந்த தடுமாற்றங்கள் நல்லா இருக்கும். சில பேருக்கு உடல் உபாதைகள் வந்து போறது அப்படிங்கிறது உண்டு. என்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்னா, மருத்துவமனை செலவு, ஒரு விரய செலவு, உடலுக்காக விரயம் செய்கிறது, ஆமா, உடலுக்கான ஒரு செலவு, உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு செலவு அப்படிங்கிறது உண்டு. இன்னும் இந்த உழைப்பு, தொழில் சார்ந்து, வேலை வாய்ப்புகள் சார்ந்து பயணம் பண்றவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போறது, வெளியூர் போறது, பயணம் போயிட்டு வர்றது அப்படிங்கிற அமைப்பு உருவாகுது. அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றம் உண்டு, வேலை முன்னேற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு, எல்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல காலகட்டம் இது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, சனி பகவான் வக்ரம் பெற்று 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளோட சொல் பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கேளாமை அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அடுத்து இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும். சில பேர் கட்டி முடிச்சிருப்பீங்க, அதுக்கு இந்த வருஷம் இந்த தடவை கிரய பிரசனம் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஆமா, நான் அதீதமா பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஆமா, நீண்ட தூர பயணங்கள் போறது, இல்லை குழந்தைகளை வெளியூர்ல படிக்க வைக்கிறது, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டம். எதா இருந்தாலும் ஒரு புது முயற்சி, புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம். இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கவனமா பயன்படுத்துங்க. ஆமா, நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள் தூங்குறதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நமக்கு திட்டமிட்டு வச்சிருந்த சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பிளான்ல எதுவுமே நடக்கலை. அதை எப்படி செயல்படுத்துறது, என்ன செய்யறது, எப்படி செய்யறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அமைப்பு, பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல், தூக்கமின்மை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எழுந்திருச்சு உங்களுக்கு வேண்டியதை பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஆமாம், உங்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். ஆமாம், என்ன வேண்டுமோ அதை நீங்கள் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. குறிப்பாக தொழில் சார்ந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது, வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, பதவி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்லா இருக்குது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் யோகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவை அனைத்தும் எல்லாருக்கும் நடந்துருமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இது கோச்சார ரீதியான இப்போ இருக்க கிரகநிலை பலன். நீங்கள் பிறந்தப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பலன் இருக்கு. இப்போ விசாகம், அனுசம், கேட்டை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசியில அமைப்புகள்ல இருக்குது. விசாகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு திசையில பிறந்து அதோட அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும். அனுசம் அப்படிங்கிறது தனி திசையில பிறந்து அது உங்களுக்கு ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கும். கேட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புதன் திசையில பிறந்து ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கும். அப்போ எந்தெந்த காலகட்டத்தில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த விஷயங்களை அனுபவிக்கணும், எது சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்போ எது நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தணும். அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை குறித்து நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு அது குறித்து தெரிஞ்சுக்கிட்டு தசாபத்தி அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார நிலைகளில் வீடு வாகனங்கள் வாங்குறதா, தொழில் அமைக்கிறதா, இல்லை வேலை செய்கிறதா, வேலை தொழில்களில் முன்னேற்றத்தை காண்றதா, இல்லை பதவி சம்மந்தப்பட்டு முயற்சி எடுக்கிறதா, இல்லை வெளிநாடு போகிறதா, இல்லை குழந்தைகளுக்கான விஷயங்களை செய்கிறதா அப்படிங்கிறத எடுத்து அதை சார்ந்து முயற்சி எடுக்கல சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது நல்ல லாபம் தரக்கூடிய, பலன் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்து.